வாழைப்பழத்தை உரிச்சு வெள்ளத்தோட சேர்த்து அரைச்சு முந்திரி பருப்புன்னு எல்லாத்தையும் வறுத்து எங்க பாட்டி வாழைப்பழ அல்வா கிண்டுனா வாசம் சும்மா கம கமன்னு இருக்கும். ஒரு துண்டு அல்வாவை எடுத்து வாயில வச்சா வெளுக்குன்னு உள்ள போயிடும். அப்படி இருக்கும் அல்வா. வாழைப்பழ அல்வா செய்யறதுக்காக நாங்க ஒரு சீப்பு தேன் வாழையை பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப வாழைப்பழ அல்வா செய்ய தேவையான பொருட்களை பார்த்தரலாம். 50 கிராம் முந்திரி, 6 ஏலக்காய், 50 கிராம் உலர் திராட்சை, அரை கிலோ வெல்லம், 200 மில்லி நெய். தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப வாழைப்பழ அல்வாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு சீப்பு வாழைப்பழத்திலையும் தோலை உரிச்சிட்டு பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம உரிச்சு எடுத்த வாழைப்பழம் எல்லாத்தையும் உரல்ல போட்டு நல்லா ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். வாழைப்பழத்தை கட்டி கட்டியா இல்லாத அளவுக்கு நெகு நெகுன்னு ஆட்டிக்கலாம். வாழைப்பழம் இந்த பதம் வர வரைக்கும் உரல்ல ஆட்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தையும் இந்த வாழைப்பழத்தோடவே சேர்த்து ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். வாழைப்பழத்தோட வெள்ளத்தை சேர்த்து நல்லா ஆட்டிக்கிட்டாச்சு. இப்ப வாழைப்பழ அல்வாவை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அல்வா கிண்ட தகுந்த அளவு ஒரு சட்டியை வச்சு அதுல கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் முந்திரி ஏலக்காயை சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முந்திரி நல்லா வறுத்தாச்சு. அடுத்து திராட்சையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முந்திரி திராட்சையை நல்லா வறுத்ததும் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்சிருந்த வாழைப்பழத்தை சேர்த்ததும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது அடிப்பிடிக்க விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். வாழைப்பழ அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இடையில அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கலாம். வாழைப்பழ அல்வா சரியான பதம் வர வரைக்கும் நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். வாழைப்பழ அல்வா இப்ப சட்டியோட ஒட்டாம சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அல்வா இப்ப ஓரளவு பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம அல்வாவோட சேர்த்த நெய்யெல்லாம் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அல்வா கண்ணாடி பதம் வந்ததும் இறக்கிடலாம். நம்ம அல்வாவோட சேர்த்த முந்திரி எல்லாம் தனியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப ஒரு தட்டுல கொஞ்சம் நெய்யை தடவி அல்வாவை இப்ப ஆற வைக்க போறோம்.
நம்ம கிண்டி எடுத்த அல்வா சூடா இருக்கும் போதே வாழை இலையை வச்சு இந்த மாதிரி பரப்பி விட்டுறலாம். அல்வா இப்ப நல்லா ஆறுனதும் துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிச்சிடலாம். வாழைப்பழ அல்வா இப்ப தயாராயிடுச்சு. வாழைப்பழ அல்வா சும்மா கம கமன்னு வாசனையா இருந்தது. சுவையும் அவ்வளவு அருமையா இருந்தது. பாரம்பரிய முறையில எங்க பாட்டி செஞ்ச இந்த அல்வா ஆரோக்கியமானது, விலையும் குறைவானது.